பிரேக் டவுன் சீரிஸ்ல அடுத்து நான் பார்க்க போகிறது பிளாக் விடோ படத்தோட பிரேக் டவுன் தான். இந்த பிளாக் விடோ படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரிலீஸ் ஆன டைமில் நிறைய கிரிட்டிக்ஸ் எல்லாமே வாங்கிச்சு, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செஞ்சுது. பட் ஸ்டில் இது ஒன் ஆஃப் தி எம்சியூ ஃபிலிம் தான். அதனால் இந்த படத்தோட பிரேக் டவுனை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாமா? இந்த படத்தை ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நட்டாஷாவோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரை த்ரில்லர் படம், எம்சியூ படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு குடும்ப படம். சிம்பிளாக ஒரு குடும்ப படம் மாதிரி தான் இந்த படம் மொத்தமாகவே. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. லைக் நட்டாஷாக்கு முன்னே ஒரு ஃபேமிலி இருக்கும், எப்போ ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஃபர்கிவ்னஸை பற்றி தான் இந்த படமே போயிட்டுருக்கு. மன்னிப்போம் மறப்போம் அந்த ஒரு கான்செப்ட் வச்சு தான் இந்த படமே போயிட்டுருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா இது வந்துட்டு ரெட் ரூம் சம்மந்தப்பட்டது, நட்டாஷாவோட ஆர்ஜின் ஸ்டோரியாக இருக்கும். பூடபெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நட்டாஷாவும் ஆக்கையும் எப்படி ஒன்று சேர்ந்து அந்த மிஷனை பற்றியாக முடிச்சாங்க அப்படின்றத பற்றின ஒரு படமாக இருக்கும்னு பல பேர் எதிர்பார்க்கும் போது இந்த படம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேற ஒரு செட்டப்பில் வேற ஒரு டைம்லைனில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐ மீன் இந்த படம் பார்த்தீங்கன்னா சிவில் வாருக்கு முன்னாடி இன்ஃபினிட்டி வாருக்கு முன்னாடி நடக்குது. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு படமாக ஒரு கதையாக தான் காமிச்சிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி அதுதான் இந்த படத்துக்கு ஒரு சின்ன மைனஸாகவே இருந்துச்சு. அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இந்த படத்தில் என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றது. இப்போ இந்த படத்தோட பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கி ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நட்டாஷாவோட அந்த ஒரு ஃபேமிலி செட்டப்பை தான் காட்டுறாங்க. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நட்டாஷா சைக்கிள் வந்துட்டு அவள் அக்கா தங்கச்சி பார்த்தீங்கன்னா அவள் நட்டாஷாவும் எலேனாவும் ரெண்டு பேரும் விசில் அடிச்சு தான் கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி இந்த குடும்ப பாட்டுன்னு ஒன்று இருக்கும், குடும்ப பாட்டு பாடினா எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்கன்ட்டு, அந்த மாதிரி இது குடும்ப விசில்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விசில் அடித்து ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரெண்டு பேருமே அப்சைட் டவுனாக தலைகீழாக நின்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அது ஒரு கேம் மாதிரி. அதே டைலாக் ஐ மீன் யுவர் அப்சைட் டவுன் அப்படின்ற அதே டைலாக் கிளைமேக்ஸில் ஒரு டைம் நம்ம எலேனா பேசுவோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலேனாவோட அம்மா ஐ மீன் மெலினா வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, பெயின் ஒன்லி மேக்ஸ் யூ ஸ்ட்ராங்கர். அதாவது வலி தான் உன்னை பலசாலி ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் முழுக்கவே கிட்டத்தட்ட இப்படி தாங்க. ஏன்னா அவங்க ஏகப்பட்ட வலி, ஏகப்பட்ட பிரச்சனை, நிறைய இதெல்லாம் உள்ள வந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ வலி உங்களை பலசாலி ஆக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த படமே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்சி ஐ மீன் ரெட் கார்டியனை காட்டுறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மெலினாவை காட்டுறாங்க, மெலினா வாஸ்டிகோ. ஆக்சுவலி இவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காமிக்கில் அயன் மெய்டனாக வந்திருப்பாங்க. இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக கேரக்டரை மாற்றிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலெக்சி மெலினாவும் அந்த ஒரு ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா அதே ஃபைல்ஸை காப்பி பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகுறாங்க. ஆக்சுவலி அந்த ஃபைல்ஸில் இருக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா அது ஷீல்டு அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது ஷீல்டு கிடையாது, அது ஆக்சுவலி ஹைட்ரா சயின்டிஸ்ட். அதை லேட்டராக அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த நாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு வந்து இவங்க அதன் மூலமாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஐ மீன் இவங்க ரஷ்ய உளவாளிகள், நம்ம அமெரிக்காவில் இருந்தவங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த நார்த் இன்ஸ்டிடியூட்லேருந்து அந்த மொத்த ஃபைல்ஸையுமே திருடி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி காமிக்லேயே பார்த்தீங்கன்னா நார்த் இன்ஸ்டிடியூட் இருக்குங்க. அது வந்துட்டு கைனகான் கார்பரேஷன் மூலமாக நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த கைனகான் கார்பரேஷன் மூலமாக நடக்குது. படத்துக்காக பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேக்காவுமே காட்டுறாங்க. ட்ரேக்காவும் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மெயின் வில்லன். பட் படத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி டைம் தான் வந்திருப்பாரு. அதை பற்றி நம்ம லாஸ்ட் சொல்லலாம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம லோக்கி சொல்லியிருப்பாரு. லோக்கி பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் படத்தில் நம்ம நட்டாஷாவை பார்த்து ட்ரேக்காஸ் டாட்டர் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அது சொல்லும் போதே நட்டாஷா மூஞ்சி ஒரு மாதிரி கொஞ்சம் மாறத்தான் செய்யும். ஸோ ட்ரேக்காஸ் டாட்டர் அப்படின்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்சி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கண்டெய்னரே ஒரு பெரிய வண்டியை பார்த்தீங்கன்னா அப்படியே அலேக்கா தூக்கி அந்த பக்கம் மலேக்கா போடுவாப்பில் ஒரு ஆக்சுவலி ஒரு சூப்பர் சோல்ஜர் தான். ஸோ சூப்பர் சோல்ஜர்ன்றதை அந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. அடுத்தது இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஸோ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ராஸ் வந்துட்டு நம்ம பிளாக் விடோவை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஹாக்கை அரெஸ்ட் பண்ணிட்டேன், வில்சன் அரெஸ்ட் பண்ணிட்டேன், ஐ மீன் ஃபால்கன் அரெஸ்ட் பண்ணிட்டேன், அப்புறம் த இன்க்ரெடிபிள் ஷ்ரிங்கிங் கன்விக்ட், அதாவது நம்ம ஆண்ட்மேனை சொல்கிறாங்க, அவனி அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. த இன்க்ரெடிபிள் ஷ்ரிங்கிங் கன்விக்ட் ஏன் இதை சொல்கிறாங்கன்னு மேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, இறந்துட்டாரு. கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டில் தண்டர்போல்ட் ரஸ்ஸாக வர போகிறது வேற ஒரு ஆக்டர் தான். இவர் தான் பார்த்தீங்கன்னா த இன்க்ரெடிபிள் ஹல்க் படத்தில் வந்துட்டு நம்ம தண்டர்போல்ட் ரஸ்ஸாக நடிச்சிருப்பாரு. ஸோ அதனால் அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்களோ என்னவோ பாசிபிளி வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸ்டார்டிங் சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக் விடோஸை எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவங்க எப்படி மாற்றுறாங்கன்றது எல்லாத்தையும் காட்டுவாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்த மாதிரி செய்வாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் நம்ம பிளாக் விடோவோட ஐ மீன் அந்த நைட் மேர் சீக்வன்ஸ் பார்த்துருப்பீங்களா, ஸ்கார்லெட் வச்சு காட்டினது, அந்த நைட் மேர் சீக்வன்ஸ் மாதிரியே எதுவும் இருக்குல்ல. ஸோ அந்த நைட் மேரில் வந்துட்டு பேலரினா மாதிரி அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அது இங்கே எங்கேயுமே காட்டல பேலரினா மாதிரி. பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ ஜான்விக் யூனிவர்ஸில் பேலரினா மாதிரி ஒரு படம் பேலரினான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒருவேளை இதை இன்ஸ்பிரேஷன் பண்ணி அதை எடுத்துருப்பாங்களோ பாசிபிளி வாய்ப்பு இருக்குது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் ஏதோ பேலரினா டான்ஸ் ஆடுற மாதிரி அப்புறம் கொலகான நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றதுக்கு அதே மாதிரி அவங்க அந்த முடியில் போகிற அந்த ஒரு ரிப்பன் ஷேப்பில் தான் அந்த பிளாக் விடோ சிம்பிளே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது அவங்களுக்கு பிளாக் விடோ சிம்பிள், எனக்கு பார்க்குறதுக்கு லைட்டாக ஆம்ட்ரிக் சிம்பிள் மாதிரியே இருக்குது. எகைன் ஒரு பென்டன் ரெஃபரன்ஸ். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் மூலமாக நிறைய ஃபேக் போஸ்ட் ஃபேக் ஐடியாலாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதில் கூட பேர் பார்த்தீங்கன்னா ஃபேனி லாங் பாட்டம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்டா வேறு பேரே கிடைக்கல அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலி இந்த பேர் தான் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா அவங்க நாய்க்குட்டி வச்சிருப்பாங்க. அதோட பேர் தான் இங்கே ஒரு சின்ன போஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் விடோ ஐ மீன் நட்டாஷா அங்கேருந்து போகும்போது குறுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி அங்கே தான்
டாஸ்க் மாஸ்டரை காட்டுறாங்க. டாஸ்க் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆக்சுவலி ஒரு பொண்ணு தான். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு பையன் மாதிரி காட்டிட்டு லாஸ்ட்டில் தான் பொண்ணுனே ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம லாஸ்ட் பேசுவோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மாஸ்டர் ஃபைட் பண்ணுற ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம பிளாக் விடோ, ஹாக்கை, அப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா இவங்களோட ஃபைட் ஸ்டைல்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ண ஒரு ஃபைட் ஸ்டைல் கூட நம்ம பிளாக் விடோ அந்த எல்லா ஸ்டைலையும் கம்பைன் பண்ண மாதிரி தான் இருக்கும். அண்ட் அந்த ஹட்டு கூட எடுத்துக்கோங்களேன், கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, அயன்மேனோட ஒரு டெக்னாலஜி மாதிரி தாங்க அது இருக்கும். லைக் ஆப்பனண்டோட மூவ்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது. சைடில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் அந்த மூவ்ஸை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான ப்ரெடிக்டபிலிட்டி ஏகப்பட்ட பர்சன்டேஜ் இருக்கும். 98% மாதிரி காட்டியிருக்கோம். அண்ட் அவங்களோட அந்த ஒரு வைட்டல் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹட்டில் காட்டும். லைக் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சிவில் வாரில் நம்ம அயன்மேன் ஒரு ஹெல்மெட் யூஸ் பண்ணுவார். அவரோட சூட்டில் அந்த ஒரு காட்டியிருப்பாங்கல்ல மூவ்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கேப்டன் அமெரிக்காவோட மூவ்ஸை நம்ம அயன்மேன் ப்ரெடிக்ட் பண்ணுவார். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஒருவேளை அயன்மேன் டெக்னாலஜியை கூட அவங்க திருடி இந்த மாதிரி மாற்றிருந்துருக்கலாம். பட் எனக்கு கிட்டத்தட்ட அது மாதிரி தாங்க இருந்துச்சு. அடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கதை பூடபெஸ்ட்டுக்கு போகுது. அந்த இடத்துல சில பல அந்த ஆன்டிடோட்ஸ் எல்லாமே இருக்கும். பிளாக் விடோ ப்ரோக்ராம்க்கான அந்த ஒரு ஆன்டிடோட்ஸ் இருக்கும். அந்த ஆன்டிடோட்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எலெனாவை முன்ன ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வச்சிருக்காங்க. அண்ட் அந்த ஆன்டிடோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும். இந்த ஃபோட்டோவை தான் இதுக்கு முன்னாடி நம்ம நட்டாஷா பார்த்தீங்கன்னா காரில் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை அந்த இடத்துல நம்ம எலெனா கிட்ட பாதி ஃபோட்டோ கிழிச்சு நம்ம நட்டாஷா கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ தான் இங்கேயுமே காட்டுறாங்க. இது வந்துட்டு சும்மா ஒரு அடையாளத்துக்காக அவங்க காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் அங்கே பூடபெஸ்ட் ரூமில் அவங்க 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சண்டை நடக்கும். சண்டை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ரூமில் என்ன அது புல்லட் மார்க் அப்படின்னு கேட்பாங்க. அது புல்லட் மார்க் இல்லை, ஏரோ மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் ஹாக்கைக்கு நம்ம நட்டாஷாவுக்கும் சண்டை நடந்து இந்த இடத்துல தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க காட்டுறாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா வெளியே சேசிங், ரன்னிங், ஃபைட்டிங், ஃபயரிங்னு போயிட்டு இருக்கோம். அண்ட் டாஸ்க் மாஸ்டர் ஐ மீன் பார்த்தீங்கன்னா அங்கே டாஸ்க் மாஸ்டர் வந்துட்டு ஒரு டேங்க்ல தோத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி இந்த சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கறதுக்கு இந்த டெர்மினேட்டர் 2 படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த டெர்மினேட்டர் 2 படத்தில் எப்படி ஒரு ட்ரக்கை வச்சு துரத்துவாங்க அதே மாதிரி ஒரு சீன் தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அண்ட் அங்கேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அலெக்சியை ரிலீஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஐ மீன் நம்ம ரெட் கார்டியன் அங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு போகும்போது அவர் ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு நல்ல மலை மாதிரி ஒருத்தர் வருவாப்புல இல்லை. ஆக்சுவலி இந்த கேரக்டர் பேர் தான் பார்த்தீங்கன்னா உர்சா மேஜர். காமிக்லேயே இருக்குது. இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கரடியாக மாற முடியும். காமிக்கில் இது ஒரு மியூட்டன் கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. படத்துக்காக இந்த கேரக்டர் காட்டியிருக்காங்க. ஆனால் எம்சிக்குள்ளே இப்போ மியூட்டன்ஸ் அஃபிஷியலாக வந்துட்டாங்க. ஆனால் அப்போ இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா மியூட்டன் நம்மளால் கன்சிடர் பண்ணிக்க முடியாது. அந்த கேரக்டரோட ஒரு சின்ன கேமியோஷன் வச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் எப்படி எஸ்கேப் ஆகி வெளியே வந்து ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து தான் இந்த ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டை போயிட்டு இருக்கோம். அங்கேருந்து டேரெக்டாக இப்போ மெலினாவை மீட் பண்ண போகிறாங்க. மெலினா உயிரோடு இருக்காங்க அப்படின்றதே பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும். அங்கே போனால் அவங்க நிறைய பன்னிங்களை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மனுஷங்களை எப்படி கூட்டணும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பன்னி கூட்டத்தை வச்சு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் சீனு நல்லா தான் இருக்கும். அந்த சீனு ஃபேமிலி சென்டிமெண்ட் இந்த இடத்துல இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அவங்க உட்காந்துருக்கிற அந்த போஸை பாருங்களேன். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க ஒரு ஃபேமிலியாக எப்படி அந்த டேபிளில் உட்காந்துருப்பாங்க. லைக் அந்த பக்கம் அலெக்சி, அவருக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நட்டாஷா, ரைட்டில் மெலினாவும் எலேனாவும் எக்ஸாக்ட்லி அந்த ஒரு ஃபார்மேஷனில் தான் இங்கேயுமே உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நட்டாஷாவோட அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு உன் அம்மா வந்துட்டு அப்போ உன்னை ஒன்று தூக்கி போட்டு போல, அவங்க வந்துட்டு உன்னை தான் வந்துட்டு தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப வருஷமா. ஆனால் அதுக்கப்புறம் ட்ரேக்கா அவங்களை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க அம்மாவை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பேர் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா எதையுமே சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி வாரில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கேர்ள் சொல்லுவாப்பில் நம்ம நட்டாஷாவை ஐவனோட பொண்ணு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஐவன் சொல்லும்போது அவங்களுக்கே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும் தன்னோட அப்பா யார் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்பா யாருன்றது அவங்களுக்கு தெரியல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 பேரும் அவங்க வெப்பன் ரூமுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்களேன். அந்த இடத்துல 2 மாஸ்க் இருக்கும். இந்த மாஸ்க்கை வச்சு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் வந்துருக்கும். அவங்க 2 பேருமே இடத்த ஸ்விட்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ட்விஸ்ட்டை அந்த இடத்துல ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மெலேனா வந்துட்டு சமாதானப்படுறதுக்காக அலெக்சி அந்த ரூமுக்குள்ளே போய் பேசிக்கிட்டு இருப்பாப்புல. அப்பானாலே எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எலேனா கிரிம்சன் டைனமோ அப்படின்னு நம்ம ரெட் கார்டியன் மென்ஷன் பண்ணியிருப்பா. கிரிம்சன் டைனமோன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காமிக்கில் அனதர் ஒரு ரஷ்யனை சேர்ந்த ஒரு வில்லன் தான். அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தப்பாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அயன்மேன் 2ல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எவான் வான்கோட அப்பா ஆண்டன் வான்கோ காட்டியிருப்பார்ல, அவர் தான் இந்த எம்சிஓ பொறுத்த வரைக்கும் அவர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே கிரிம்சன் டைனமோ. அதை கொஞ்சம் அப்படியே எம்சிஓவில் மாற்றி கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. நம்ம மெலேனா தான் கூட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் லேட்டர் தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க அது நம்ம நட்டாஷா அப்படின்னு சொல்லி. ட்ரேக்காவை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பான் அது நம்ம மெலினா இல்லை, அது நட்டாஷா அப்படின்னு. நட்டாஷா இடத்துல மெலேனா 2 பேருமே ஸ்விட்ச் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் வச்சு அப்படியே எல்லாருமே எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகுது. ஆக்சுவலி இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் விடோ வந்துட்டு ஒரு கிரிட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க. ட்ரேக்காவை கொண்டது மட்டும் இல்லாமல் ட்ரேக்காவோட பொண்ணையும் சேர்த்து கொண்டுட்டோமே அப்படின்ற ஒரு கிரிட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேக்காவோட பொண்ணு ஆண்டோனியோ தான் அந்த டாஸ்க் மாஸ்டர் அப்படின்றது இந்த இடத்துல ரிவீல் ஆகிட்டு இருக்கும். ஸோ டாஸ்க் மாஸ்டருமே ஒரு அனதர் பிளாக் விடோ அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இந்த ஏகப்பட்ட பிளாக் விடோஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லுவாங்க. அண்ட் நம்ம பிளாக் விடோவில் ஐ மீன் நட்டாஷாவில் பார்த்தீங்கன்னா நம்ம
ட்ரேக்காவை எந்த வகையிலுமே அட்டாக் பண்ணவே முடியாது. ஏன்னா அவன் பண்ண ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்னால இவங்களுக்கு எதிராக ஏதாச்சும் வயலன்ஸ் அவங்க பண்ணாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டாப் ஆயிரும். இது வந்துட்டு அவங்க பண்ண ஒரு விஷயம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட நரம்பை உடச்சிக்கிட்டு ஆல்ஃபேக்டரி நரம்பு உடச்சாதான் அவங்கள பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண முடியுன்றதுனால அவங்களே உடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேக்காவையுமே அட்டாக் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரேக்காவை அவனோட ரிங்கை வச்சு தான் அந்த இதே ஆக்சஸ் பண்ணுவோம் அந்த கம்ப்யூட்டரை. அந்த டைமில் நம்ம நட்டாஷா அசால்ட்டாக அலேக்கா அந்த கையிலேருந்து ரிங்கை பிடிங்கிருப்பாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க கையை மேலே வைக்கிறாங்கல்ல, அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேக்காவோட கையில் அந்த ரிங் இருக்காது. நட்டாஷா அட்ட டைமில் ஆட்டையை போட்டாங்க. எப்படி பிளாக் விடோஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் வானத்திலேயே ஒரு பெரிய சண்டையை போட்டு கிட்டத்தட்ட அந்த இடமே நீங்கள் பாருங்களேன், பார்க்குறதுக்கு ஷீல்டோட ஒரு ஹெலிகாரியர் மாதிரியே தான் இருக்கும். ஒரு வழியாக அந்த இடத்துல எல்லா ஃப்ரெண்டு எல்லாம் பிரச்சனையெல்லாம் சேர்ந்து ஓஞ்சி முடிச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் மாஸ்டர் ட்ரேக்காவோட பொண்ணையுமே மைண்ட் கண்ட்ரோல்லேருந்து விடுவிச்சு அந்த இடத்துல இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி ஒரு வழியாக எல்லா ஃபேமிலி ரீயூனியன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அடுத்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாருக்கு அடுத்த ஒரு கண்டினியூட்டி காட்டியிருப்பாங்க. லைக் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டீல் பண்ண அந்த ஒரு டீலர் கூட இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு குவிஞ்செட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாப்ல. இந்த குவிஞ்செட் எப்படி அவருக்கு கிடச்சுன்னு தெரில, பட் எப்படியோ கிடச்சிது. அந்த இதில் நம்ம நட்டாஷா பார்த்தீங்கன்னா ஹேர் கலரையுமே மாற்றிட்டு வந்திருப்பாங்க. மாற்றிட்டு வந்து இப்போ அந்த குவிஞ்செட் மூலமாக இங்கிறது அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாருக்கு படம் கண்டினியூ ஆகுது. அடுத்த லாஸ்ட்டில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனுமே இருக்குங்க. போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்துட்டு நம்ம வேல் வந்துட்டு எலேனாவை பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. எலேனாவை பார்த்து அந்த இடம் மூலமாக பார்த்தீங்கன்னா உன் அக்கா சாவுக்கு காரணமான வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம கிளின்ட் ஹாக்கையோட அந்த ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. வெல் இது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்றதாங்க எனக்கு தெரியல. அதுக்கு இப்போ வரைக்குமே ஆன்சர் சொல்ல. அடுத்து தண்டர்போல்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆக போது மேபி தண்டர்போல்ட்ஸில் ஆன்சர் சொல்லலாம், சொன்னால் சொல்லுவாங்க, பாசிபிளி வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி தான் ஃபால்கன் வின்டர் சோல்ஜரில் நம்ம வேல் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஏஜென்ட்டை ஜான் வாக்கரை ரெக்ரூட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இங்கே வந்து எலேனாவை ரெக்ரூட் பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் வச்சு தான் அடுத்து தண்டர்போல்ட்ஸ் டீமை ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அடுத்து தண்டர்போல்ட் படமும் வரப்போகுது. அந்த படத்தில் பார்க்கலாம் அடுத்து என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் அந்த லாஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்சமாக தாங்க இருக்கும். லைக் அந்த ஃபேனின்ற அந்த நாயோடைய இறங்கி வந்து நட்டாஷாவோட கலரையை பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ட்ரேக்காவை சொல்லியிருப்பான் உன் அம்மாவோட கலரை வந்துட்டு ஏதோ ஒரு செரி பிளாசமோட மரத்தடியில் இருக்க மாதிரி இருக்கும், அந்த பேர் தெரியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பான். இந்த இடத்துல நட்டாஷாவோட கலரையுமே கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா அது கிரிம்சன் மரமான்னு தெரியல. சரி கிரிம்சன்ற பாருங்க, செரி பிளாசம் மரமான்னு தெரியல. அடியில் நட்டாஷாவோட கலர் இருக்கும். அங்கே நிறைய டாய்ஸ் எல்லாமே கூட வச்சுருப்பாங்க. நட்டாஷாவோட அந்த ஒரு இறப்பையுமே எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு காட்டுறாங்க. ஆனால் அந்த இடத்துல எலேனா பார்த்தீங்கன்னா அவங்க விசில் அடிச்சு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி எகைன் எந்த இடத்துலையுமே விசில் அடிக்கிறா. அந்த சீன் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் டச்சிக்காக ஒரு ஹோல்சமாக இருக்கும். அந்த சீன் எல்லாமே அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வேல் வந்துட்டு இவரை ரெக்ரூட் பண்ணுற அந்த சீன்லாம் வந்து நடந்திருக்கு. சீரியல் வெள்ளி மாதிரி லாஸ்ட்டில் வந்து கொளுத்தி போட்டு போயிட்டா. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த படத்தோட பிரேக் டவுன். பிரேக் டவுனில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு அந்த டைம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய கிரிட்டிக்ஸை பார்க்க தான் செஞ்சிச்சு, நிறைய கிரிட்டிக்ஸை ஃபேஸ் பண்ணிச்சு. அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் எடுத்த படம் வந்துட்டு இந்த டைமில் ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படமே கிடையாது. சரி, நான் படத்து பிரேக் டவுனை வந்துட்டு நான் என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கேன். அவள் தான் கைஸ் இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.